ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சுந்தர் சி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பல்லான் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மணி சேயோன் இயக்கியிருக்கிறாரு. சுந்தர் சியுடன் இணைந்து தன்யா ஹோப், சாந்தினி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளம் தொழிலதிபர் கமல் காமராஜ் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகின்றார். அந்த கொலை வழக்கை விசாரிக்கும் காவல்துறை துப்பு கிடைக்காமல் திணறுகின்றது. இதனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தர் சியிடம் உயர் அதிகாரி வழக்கை ஒப்படைக்கின்றார். பணியில் இல்லை என்றாலும் தொழிலதிபர் கொலை வழக்கின் பின்னணியில் தனது தனிப்பட்ட பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கலாம் என்ற நோக்கத்தில் விசாரணை மேற்கொள்ளும் சுந்தர் சி பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்த்தாலும் அடுத்தடுத்த கொலைகளால் மேலும் பல மர்மங்களை அவரை சூழ்கின்றது. கமல் காமராஜின் நிறுவனத்தில் தவறு நடக்கிறது என்பதை கண்டுபிடித்த பிறகு திவாகரின் வருங்கால மனைவியான ஆத்யா காணாமல் போகின்றார். ஆத்யா காணாமல் போனதற்கு கமல் காமராஜின் கொலைக்கும் தொடர்பு இருக்கிறது என சுந்தர் சி தெரிந்து கொலை குறித்து மாடல் அழகியான ஹீபா பாட்டலிடம் விசாரிக்கின்றார். அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்பதே இந்த படத்தின் மீத கதை. சுந்தர் சி போலீஸ் ஆபீசராக நடிப்பிலும் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியாக தன்யா ஹோப் சிறப்பாக நடித்துள்ளார். ஹீபா பட்டேல் தனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்திருக்கின்றார். இளம் தொழிலதிபராக நடித்திருக்கும் கமல் காமராஜ், அவரது மனைவியாக நடித்திருக்கும் அபிராமி வெங்கடாச்சலம், சாந்தினி தமிழரசன், அருள் டி சங்கர், தலைவாசல் விஜய், ஜெயக்குமார், டிஎஸ்கே என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். மணி பெருமாளின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சந்தோஷ் தயாநிதியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. இயக்குனர் எடுத்துக்கொண்ட கிரைம் த்ரில்லர் கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். இயக்குனர் மணி சேயோனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.